ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சாம்பார். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தோரம்பருப்பு 1 கப்பு, கத்திரிக்காய் 1/4 கிலோ, ஒரு தக்காளி, 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் காரத்துக்கு சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி ஏழு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் காமிக்கிற அளவு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம். கேஸ் போகிற வரை வெயிட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடானோடனே இட்லி தட்டு போட்டு துணி போட்டு இட்லி ஊற்றிக்கலாம். குக்கர் இட்லியோட துணி இட்லி தான் டேஸ்டியாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்னும் என்னோடய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா ரைட் சைடில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். கால் மணி நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இட்லியும் செஞ்சிடலாம், சாம்பாரும் செஞ்சிடலாம்.
இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் எப்படி வெந்துச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ அந்தளவு வச்சுக்கோங்க. கெட்டியாக சாம்பார் வேணுமா இல்லை தண்ணியாக, சில பேர்த்துக்கு தண்ணியாக வச்சா பிடிக்கும். அதெல்லாம் உங்கள் பிள்ளை. இப்போ ஒரு சின்ன பேன் வச்சு நம்ம தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். நான் பெருங்காயத்தூள் போடல, சாம்பார் தூள்லேயே பெருங்காயம் இருக்கிறதுனால நான் தாளிக்கும் போது பெருங்காயம் போடலை. நீங்கள் இன்னும் பெருங்காய ஸ்மெல் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், 2-3 வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு சாம்பாரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ இட்லிலேருந்து ஆவி வருது. இட்லி வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து இட்லி எடுத்துக்கலாம். சாஃப்டான இட்லி ரெடி. டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.